Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து Cyclic Redundancy Check. இதுவும் error detection mechanism தான். இது CRC ன்னு சொல்லுவாங்க. இதுல கரெக்ஷன் கிடையாது. கரெக்ஷன் வந்து ஹேமிங் கோட்ல மட்டும் தான் வந்து கரெக்ஷன் பண்ணுவோம். சரியா? கரெக்ஷன் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன். ஸோ இப்போ CRC வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அன் எரர் டிடெக்ஷன் மெக்கானிசம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் பைனரி டிவிஷன். ஸோ ஃபுல்லாக இதில் பைனரி டிவிஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா அல்ஜிப்ரிக் பாலினாமியல் யூஸ் பண்ணி இதை ரெப்ரசன்ட் பண்ணலாம். பிகாஸ் இட் இஸ் ஷார்ட், இட் கேன் பி யூஸ் டு ப்ரூவ் த கான்செப்ட் மேத்தமேட்டிக்கலி. இதை மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ண முடியும், எரரை வந்து டிடெக்ட் பண்ண முடியும். சரியா? The polynomial is represented as binary pattern. The power of each term shows the position of the bit and the coefficient shows the value of the bit. So power of each term, over term oda power வந்து tells the position of the bit. அதுக்கப்புறம் coefficient shows the value of the bit. அதாவது ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேர்மோட பவர், ஸோ இந்த டேர்முக்கு இந்த பவர் இருக்குல்ல, the power tells the power of each term shows the position of the bit. ஸோ அது எத்தனாவது பொசிஷனில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 4th பொசிஷனில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரியா? 4th பொசிஷனில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் த கோஎஃபிஷியன்ட் டெல்ஸ் தி வேல்யூ ஆஃப் தி பிட். ஸோ கோஎஃபிஷியன்ட் இதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட். எக்ஸ் பவர் 4ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 1. சரியா? எக்ஸ் க்யூபோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1. கோஎஃபிஷியன்ட் இங்கே ஒன்றுமே இல்லாட்டி அது 1 தான். ஸோ இப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயருக்கு இல்லை, எக்ஸ் ஸ்கொயர் இல்லை, 0. ஒன்றுமே இல்லாதனால 0. ஒன்றுமே இல்லாட்டி இங்கே 1ன்னு சொன்னது, இங்கே எம்டி ஸ்பேஸ் கொடுத்து 1 எக்ஸ் க்யூப்னு இருந்தால் 1ன்னு அர்த்தம். எக்ஸ் ஸ்கொயருங்கிற டேர்மே இல்லை அப்படின்னு சொன்னால் அது 0ன்னு அர்த்தம். சரியா? ஸோ இப்போ அதைத்தான் வந்து இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நமக்கு வந்து டிவைசர். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் இதுதான் சிஆர்சி ஜென்ரேட்டர் பாலினாமியல். இதைத்தான் நம்ம வந்து பாலினாமியல்னு சொன்னோம். சரியா? அதை பற்றி தான் இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து எக்ஸ் பவர் 4, ஸோ எக்ஸ் பவர் 4 1 எக்ஸ் பவர் 4 எக்ஸ் க்யூப். இங்கே ஒரு டேர்ம், இங்கே சப்போஸ் இங்கே 4 இருந்துச்சுன்னா இங்கே 4 போட முடியுமா? 4 போட முடியுமா? முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் இங்கே ஒன்று எல்லாமே வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நமக்கு வந்து இங்கே எந்த கோஎஃபிஷியன்ட்டும் போடலை. சரியா? ஸோ 1 எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் கிடையாது, எக்ஸோட டேர்ம் கிடையாது, 1 இருக்குது. சரியா? இங்கே இல்லாட்டி நம்ம அப்படியே விடக்கூடாது, அப்படியே போட்டுறணும். ஸோ அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா இங்கே வந்து 1 எக்ஸ் பவர் 4க்கு 1 எக்ஸ் க்யூபுக்கு 1, அதுதான் இந்த கோஎஃபிஷியன்ட்னு சொல்கிறாங்கல்ல. ஷோஸ் தி வேல்யூ ஆஃப் தி பிட். கோஎஃபிஷியன்ட் அதுதான், கோஎஃபிஷியன்ட் ஷோஸ் தி வேல்யூ ஆஃப் த பிட். எக்ஸ் க்யூப், எக்ஸ் ஸ்கொயர் இல்லை, அதனால் இது 0. எக்ஸுங்கிற வேல்யூ 0, எக்ஸுக்கு வேல்யூ இல்லை 0, எக்ஸுங்கிற இதே இல்லை 0. இங்கே 1 வந்து ஸோ இங்கே 1 இருக்குது. சரியா? அதைத்தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. த பவர் ஆஃப் ஈச் டேர்ம் ஷோஸ் தி பொசிஷன் ஆஃப் த பிட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்குன்னா இது வந்து 4th பொசிஷன், 4 3, அதான் இது வந்து 4th பொசிஷன், 0 1 2 3 4, அதான் 4th பொசிஷன். ஓகேவா? அண்ட் தி கோஎஃபிஷியன்ட் ஷோஸ் தி வேல்யூ ஆஃப் தி பிட். ஸோ இதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட். இதோட கோஎஃபிஷியன்ட் இங்கே 1. ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இல்லாதனால கோஎஃபிஷியன்ட் வந்து 0. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ 1 1 0 0 1. சரியா? டோட்டல் நம்பர் ஆஃப் பிட்ஸ், ஸோ 1 1 0 0 1. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன எவ்வளோ பிட்ஸ் இருக்குது? 5 பிட்ஸ் இருக்குது. அதாவது இதை வந்து டிவைசர் சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம என்ன டோட்டல் நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து 5. டேட்டா சப்போஸ் த டேட்டா யூனிட் டு பி டிரான்ஸ்மிட்டட் இஸ், இதுதான் கொஷின். இது ஒரு எக்ஸாம்பிள்னு கொடுத்தாங்கன்னு வைங்க. இந்த டேட்டாவை நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆஃப்டர் அப்பெண்டிங் 4 zeros the data unit is இது. ஸோ அனுப்பும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 4 zeros யூஸ் பண்ணி அப்பெண்ட் பண்ணிவிட்டு லாங் டிவிஷன் பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு லாங் பைனரி டிவிஷன் பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம பண்ணணும். ஸோ இப்போ ஏன் இங்கே 4 zeros அப்பெண்ட் பண்ணியிருக்கோம்? நமக்கு வந்து இங்கே ஜென்ரேட்டர் பாலினாமியலில் எவ்வளோ இருக்குது?
நமக்கு வந்து 5 பிட்ஸ் இருக்குது சரியா. 5 பிட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் 5 - 1 4 பிட்ஸ் அங்கே அப்பெண்ட் பண்ணணும். 4 பிட்ஸ் வந்து எதில் அப்பெண்ட் பண்ணணும், டேட்டாவில் அப்பெண்ட் பண்ணணும். டேட்டாவில் அப்பெண்ட் பண்ணி செக் பண்ணணும். சப்போஸ் இங்கே 3 பிட்ஸ் இருந்ததுன்னா 3 - 1 2 பிட்ஸ் அப்பெண்ட் பண்ணி டேட்டாவில் வந்து அப்பெண்ட் பண்ணி போடணும். அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டேட்டா யூனிட். இப்போ இந்த நியூலி ஃபார்ம் டேட்டா யூனிட் இஸ் டிவைடட் பை த டிவைசர் யூஸிங் பைனரி டிவிஷன். அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, டிவைசர். இதுதான் வந்து டிவைசர் ஓகேவா. இஸ் டிவைடட் பை தி டிவைசர் using binary division and the remainder is obtained. The remainder is called CRC. remainder தான் வந்து CRC. இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து 1010 கொடுத்துருக்க டேட்டாவை இது வரைக்கும் தான் டேட்டா ஓகேவா. அதுக்கப்புறம் நமக்கு வந்து டிவைசரில் என்ன வந்தது 11001 5 பிட்ஸ் இருக்கிறதுனால நம்ம 4 பிட்ஸ் வந்து இங்கே அப்பெண்ட் பண்ணணும்னு சொன்னோம் டேட்டாவில். ஸோ இங்கே 4 பிட்ஸ் அப்பெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ 1 ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே வந்து கோஷன்ட்டுக்கு சம்மந்தமே கிடையாது, கோஷன்ட் எழுதணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா கோஷன்ட் வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. நம்ம டைரெக்டாக ட்ரிக் என்னென்னா, இந்த இருக்கிறத வந்து டிவைஸரை வந்து அப்படியே நம்ம காப்பி பண்ணோம். இங்கே வந்து என்ன பண்ண போகிறோன்னா எக்ஸார் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். எக்ஸார் ஆப்ரேஷன்னா என்ன பண்ணோம், சேம் நம்பர் ஆஃப் டிஜிட், சேம் டிஜிட் அப்படின்னா 0 கொடுக்கும் ஓகேவா. இங்கே 0 கொடுக்கும். டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸ் அப்படின்னா 1 ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நம்ம ஆப்ரேஷன், எக்ஸார் ஆப்ரேஷன். ஸோ இப்போ நம்ம இங்கே எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம டிவைசர் இருக்கிறதில்ல அப்படியே காப்பி பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன இருக்குது, இங்கே 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ சேம் நம்பர் இருக்குது. ஸோ எக்ஸார் பண்ணால் 0. ஸோ டிஃப்ரெண்ட்னா 1. ஸோ இங்கே டிஃப்ரெண்ட்டாக 1. சேம் நம்பர்னால் இங்கே 0, இங்கே 0, இங்கேயும் சேம் நம்பர் 0 ஓகேவா. ஸோ இப்போ வந்து இது முடிஞ்சிருச்சு ஓகேவா. 1100 முடிஞ்சிருச்சு. திருப்பி என்ன பண்ணுங்கள், இந்த 5 டிஜிட் வர மாதிரி காப்பி பண்ணுங்கள். அதே டிவைஸரை காப்பி பண்ணுங்கள் 1100. ஸோ 1 இருக்குங்க. ஸோ இங்கே 1 இருக்குது. அப்போ போது நமக்கு இங்கே மேலேருந்து ஒரு டிஜிட் வந்து வேணும். ஸோ அதனால் அந்த 0வை எடுத்து கொண்டு வரேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போயும் நமக்கு வந்து சேம் டிஜிட்னா 0 0 0 0. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 0 1 1 டிஃப்ரெண்ட் டிஜிட் 1. திருப்பி இதோடு இருக்குது. திருப்பி நமக்கு வந்து என்ன பண்ணோம், இங்கே எத்தனை பிட்ஸ் இருக்குது, 5 பிட்ஸ் இருக்குது. 11001. ஸோ இங்கே அதுக்கு ஏற்ற மாதிரி 5 பிட்ஸை வந்து இங்கே கொண்டு வாங்க சரியா. கொண்டு வந்தீங்கன்னா இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா 0 0 எக்ஸார் ஆப்ரேஷன், சேம் டிஜிட்னால 0, இங்கே 1, இங்கே 1. திருப்பி இங்கே இருக்கிற தேவைப்பட்ட இப்போ எவ்வளோ டிஜிட்ஸ் 1 1 2 தான் இருக்குது. அப்போ மிச்சம் இருக்க 3 டிஜிட்ஸை நான் கொண்டு வந்துட்டேன் சரியா. 3 டிஜிட்ஸ் ஏன்னா இது 5 பிட் டிவைசர் இல்லையா. ஸோ இப்போ 11001 0 0 0 ஏன்னா எல்லாம் சேம் டிஜிட்டாக இருக்கிறதுனால 0 எக்ஸார் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணும்போது இங்கே 1. திருப்பி இங்கே வந்து 0. அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து இதுதான் வந்து நமக்கு சிஆர்சி. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, த டேட்டா இஸ் சென்ட் டு த ரிசீவர். இப்போ டேட்டா வந்து இதை வந்து நம்ம சென்ட் பண்ணிடுவோம். இப்போ இது என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள் 10 வரைக்கும் போட்டுட்டு திருப்பி என்ன பண்ணுவோம், இங்கே வந்து 0க்கு அப்புறம் 0 0 1 0 இதை எடுத்து நம்ம இங்கே போடுவோம். இந்த டேட்டாவோட 0 0 இந்த 4 zeros பதிலாக நம்ம 0 0 1 0 போடுவோம். அதை தான் நம்ம இங்கே போட்டுட்டு 0 0 1 0 இதுதான் வந்து சிஆர்சி. இதை போடுவோம் இன்ஸ்டெட் ஆஃப் அந்த 0 0 0 அப்பன் பண்ணோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து டேட்டா. ஸோ இதை இஸ் சென்ட் டு த ரிசீவர். த ரிசீவர் பர்ஃபார்ம் சிஆர்சி டு டிடெக்ட் எரர்ஸ். ஸோ இப்போ இங்கே வந்து ரிசீவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திருப்பி அவங்க வந்து நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நெட்வொர்க்ஸ் பொறுத்த வரைக்கும் சென்டரும் ரிசீவரும் சேம் ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் சிஆர்சி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த அனுப்புன டேட்டா வச்சு திருப்பி பாருங்கள் 0 0 1 0. ஸோ இதை வச்சு சிஆர்சி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதே டிவைசர் தான். ஸோ இதே ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அதே டிவிஷன் பர்ஃபார்ம் பண்ணும்போது இங்கே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஃபைனலாக
சேம் ஆப்ரேஷன் தான். ரிமைண்டர் வந்து 0000 வரும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியும் அப்படின்னா ரிசீவருக்கு எரர் இல்லை அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ அது என்ன பண்ணிடணும், இது வரைக்கும் டேட்டாவை எடுத்துக்கணும். சரியா? Since the remainder is 000, the receiver confirms that there is no error in the data sent. If there is any error, then the remainder will not be 0000. In this manner, the error is detected. சரியா? ஸோ இதில் வந்து எரர் டிடெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? பட் இதில் வந்து எரர் டிடெக்ட் பண்ண தான் முடியும். ஆனால் வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது, இங்கே கரெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஹேமிங் கோட் மட்டும்தான் நம்ம டிடெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ண முடியும். பட் அதுவும் வந்து சிங்கிள் பிட்டு தான். இப்போ நம்ம அடுத்த கான்செப்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஹேமிங் டிஸ்டன்ஸ். ஹேமிங் டிஸ்டன்ஸில் வந்து நம்ம சிங்கிள் பிட் எரர் கிடையாது, அதாவது மோர் தென் 1 பிட் எரர்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது எப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.